புதுவை உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் கலாவிசு, புதுச்சேரியிலிருந்து. திருப்பத்தூர் மாவட்டத்தில் 14 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட ஏலகிரி மலையில் அமைந்துள்ளது இந்த தங்கக்கோட்டை. பாரதியார் தொடங்கி பாரி, இளங்கோ, ஔவை, கபிலர், பேகன், ஆய், கம்பர் என வளைவுகளுக்கு தமிழ் ஆளுமைகளின் பெயரை வைத்திருப்பது பெரிய மன நிறைவை தந்தது. வழியெங்கும் காடுகளும் மலைகளுமாய் நம் கண்களை கவர, வளைவுகளை கடந்து கொஞ்ச தூரம் உள்ளே சென்றதும் ஒற்றையடி பாதையின் முடிவில் கண்களுக்கு தெரிகிறது தங்கக்கோட்டை. பெயருக்கேற்றாற்போல தங்க கலரில் பளபளவென மின்னுகிறது. கோட்டை வாசலும் பிரம்மாண்டமாக இருந்ததும் உள்ளே நுழைய தொடரும் பிரம்மாண்டத்திலும் அழகிலும் மதிமயங்கி போகிறோம். ஒரே இடத்தில் ரோமானிய கட்டிடக்கலை முதல் செட்டிநாடு கட்டிடக்கலை வரை 5 வேறு உலகங்களை காண முடிகிறது. மிக நேர்த்தியான மன்னர்களின் அரண்மனையைப் போல இருப்பதே இதன் கூடுதல் சிறப்பு. பிரம்மாண்ட கோட்டை வாசலில் ஒரே கல்லில் செய்யப்பட்ட விலை உயர்ந்த மிக அழகான ஆதாம் ஏவாள் சிலை இரு பக்கமும் நின்று நம்மை வரவேற்கின்றன. சென்னை பல்லாவரத்தை சேர்ந்த மிக பிரபலமான தொழிலதிபர் ராமமூர்த்தி என்பவர் எந்த ஒரு இன்ஜினியரையும் நியமனம் செய்யாமல் தனி மனிதராக 10 வருடமாக தனது முழு முயற்சியால் இதற்கான மாடல்களை உருவாக்கியுள்ளார். 5 ஸ்டார் ஓட்டல் என்றால் பணக்காரர்களுக்கு என்பதை மாற்றி சாமானியர்களும் காணும் வண்ணம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த கோட்டை. அறைகளின் கதவுகளில் கூட கலை நயத்துடன் மிக அழகாக காட்சி தருகிறது பல வண்ண சிற்பங்கள். அருகிலே இருக்கும் டைனிங் ஹால் நான்வெஜ், வெஜ் என தனித்தனியாக இருக்கின்றன. ஒவ்வொரு இடத்திலும் கலை நயத்துடன் கூடிய சிலைகள் நமது பாரம்பரியத்தை உணர்த்தும் வகையிலும் புதுமையை பறைசாற்றும் வகையிலும் இருக்கின்றன. எதை பார்ப்பது, எதை விடுவது என்பது புரியாமல் திகைக்கிறோம். வாசலில் இருக்கும் சிங்கம் கம்பீரமாக காட்சி தருகிறது. டைனிங் ஹாலில் கூரையில் மின் விசிறிக்கு பதிலாக சாமரம் வீசுவது போல துணியில் கட்டப்பட்டிருப்பது நமக்கு உண்மையிலேயே அரண்மனை உணர்வை தருகிறது. கோட்டை வாசல் போன்ற மதில் சுவர்களும் கோட்டைக்குள் செல்வதற்கான நுழைவு வாயில்களும் மிக அழகாக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. காவலுக்கு நிற்கும் யானைகள், பணியாளர்கள், விளக்குகள் என ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து வடிவமைத்திருப்பது மிகவும் ஆச்சரியத்தை அளிக்கின்றது. விருந்தினர்கள் தங்கும் அறைகள் ஒருபுறம் அக்ரஹாரம் வீதியை நினைவுபடுத்துகிறது, மறுபுறமோ செட்டிநாட்டு வடிவமைப்பு. அனைத்து வீடுகளிலும் ஊஞ்சல், திண்ணை, மாடம் என பழமையை நினைவுபடுத்தினாலும் உள்ளுக்குள் எல்லாமே பிரம்மாண்டம்தான். பழமையும் புதுமையும் கலந்து நம்மை ஆச்சரியத்தின் உச்சத்திற்கு அழைத்து செல்கிறது. அந்தப்புறம் செட்டப்புடன் கூடிய நீச்சல் குளம் மிக நீளமாக இருப்பதுடன் அருவிகள், படகு சவாரி என நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறது. ராஜா காலத்தில் உள்ளது போல கல் கோட்டையும் நடன பெண்களும் தனி அழகு சேர்க்கிறது. தங்க கோட்டைக்குள் நுழைய 325 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறதாம். 325 கொடுத்துவிட்டு உள்ளே சென்றால் தொலைபேசி முழுக்க செல்ஃபி எடுத்துக்கொண்டு வெளியேறலாம். அது மட்டுமல்லங்க, ஒரு நாள் முழுவதும் ராஜ வாழ்க்கையுடன் அரண்மனையில் உலாவிய மகிழ்ச்சியும் கூடவே இணையும். அருவி குளியல், படகு சவாரி, உயர்தர உணவு என எல்லாவற்றிலும் உயர் என்ற அடைமொழியை சேர்த்து கொள்ளலாம்.
எப்படித்தான் பார்த்து பார்த்து சிலைகளை வடிவமைத்தார்கள் என்பது புரியவில்லை. ஒவ்வொரு சிலையும் அத்தனை உயிர்ப்புடன் காட்சி தருகிறது. கலைநயமிக்க கட்டிட வடிவமைப்பு பிரமிப்பை ஏற்படுத்துகிறது. தங்கும் விடுதிகளாக அக்ரஹாரத்து வீடு, செட்டிநாட்டு வீடு என தனித்தனியாக இருப்பது உணவகத்தில் தங்குவது போன்று இல்லாமல் வீட்டிற்குள் இருப்பது போன்ற உணர்வை தருவதால் கூடுதல் பாதுகாப்பை உணருவார்கள் நிச்சயமாய். வெளியிலே தொங்கும் ஊஞ்சலில் நம்மை போன்ற பார்வையாளர்கள் ஆக்கிரமித்து ஆடிக்கொண்டிருக்க, உள்ளே தங்கும் விருந்தினர்கள் வெளியில் வந்தால் போனால் போகிறது என்று விட்டு கொடுத்து நடையை கட்டுகிறார்கள். ஒவ்வொரு இடமும் பார்த்து பார்த்து செதுக்கப்பட்டிருக்கிறது. ஆம், இப்படித்தான் சொல்ல வேண்டும். உலகத்தில் உள்ள அத்தனை அழகையும் ஒட்டு மொத்தமாய் இங்கு கொண்டு வந்து தந்துவிட வேண்டும் என்ற அளப்பரிய ஆவலின் விளைவே இந்த தங்கக்கோட்டை. பச்சை பசேலென ஏராளமான செடிகள் ஆங்காங்கே. அதில் பல வண்ண பூக்கள் சிரிக்க, இயற்கையும் செயற்கையுமாய் நம்முடன் கலந்துறவாடுகிறது தென்றல். ஒரு நாள் பயணமாக நண்பர்கள் தங்கக்கோட்டைக்குள் உலாவ கண்களுக்கு திகட்ட திகட்ட விருந்தை தந்தது போலவே அற்புதமான உணவும் ருசியாக சுட சுட பரிமாறப்பட்டன. சாப்பாடு பிடிச்சிருக்கா என அன்பான உபசரிப்பும் கூடவே. அவர்களது அன்பான கவனிப்பில் திக்குமுக்காடி போனோம் நாங்கள். சாப்பிட்டுவிட்டு மறுபடியும் ஒரு சுற்று. மீண்டும் மீண்டும் புகைப்படம். எடுக்க எடுக்க திகட்டாத அழகு காட்சிகள். ஆனால் மாலையாகிவிட்டது. இத்தனை சீக்கிரமா? கிளம்ப வேண்டுமா என பிரிய மனமில்லாமல் பிரியா விடை பெற்றோம் தங்கக்கோட்டையிலிருந்து. வாழ்க்கையில் ஒருமுறை பார்க்க வேண்டிய இடம். தங்கக்கோட்டைக்கு சென்று வாருங்கள், ஒரு முறையாவது. நன்றி, வணக்கம்.